அதாவது நான் எவ்வளோ பெரிய ஆள் கூட்டு வந்திருக்குன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய ஆள். பாரு எப்படி சேரில் உக்காந்துருக்கேன். என்ன ஏன் ஆளை காணோம்? ஐயா இப்போ தான் ஏன் உங்களை பற்றி பெருமையாக கீழே பேசிட்டு இருந்தேன். எங்கேயா போனீங்க? ஐயோ இந்த மனுஷன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். அங்கேயும் எங்கேயோ போய் உக்காந்துருது. இப்போ எங்கே போய் தொலைஞ்சாரு தெரியலையா? ஐயா ஐயா எக்ஸ்கியூஸ் மீ சார். எங்கே சார்? ஒரு சரி யார் உக்காந்த மாதிரி பார்த்துட்டு யார்? எக்ஸ்கியூஸ் மீ ஐயா, நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணுறீங்க சார்? என்ன சார் லிஃப்ட்டு வாசலுக்கு முன்னாடி எதுக்கு சார் உட்காந்து குத்தி வச்சு பிச்சை எழுந்திட்டு இருக்கீங்களா சார்? யோ எவ்வளோ பெரிய விஷயம் நான் பெருமையாக பேசிட்டு இருக்கேன். என்னையா எவ்வளோ குத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கேன்? எந்திரியா பார்த்தியா நக்கில் உட்காந்து டான்ஸ் ஆடிருக்காரு. இதுதான் இவர் கூட்டம் வந்தானே அந்த இடத்துல கலவரம் நிலவரம் எல்லாமே நடக்கும். எதுக்கு கூட்டம் வந்தமே தெரியாமலே அவர் ஆட்டிருப்பாரு. இப்போ பாரு பின்னாடி ஆட்டுருக்காரா? இது அங்கே பாரு ஆட்டிருக்காரு. பின்னாடி ஒரு உட்காந்து நின்றுட்டு இருக்கவங்க கூட தெரியாமல் ஆட்டிருக்காரு. பின்னாடி என்ன நினைக்க போகிறான்னு தெரியல. ஷோ சரி வாங்க சொல்ல வேண்டியது சொல்ல முதல்ல ஆரம்பிச்சிடலாமாப்பா. ஸோ வணக்கம் மக்களே, தான் உங்களை எம்எஸ்சி தமிழ் கேமிங் வீடியோ பார்த்துருக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளை யாராக்காவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் உறவினருக்கும் அப்புறம் சுற்றி இருக்க பகுதிகளுக்கு எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ இருக்கும் நண்பர்களே சகோதரர்களே. உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸில் சிடிஆர்எலுக்கு உங்களை அன்பட்டர் வர வைக்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. கேமு கேள்விப்பட்டேன், சரி விளையாண்டு பார்க்கலான்னு போனேன். நல்லாயிருக்கும்னு நினச்சி அதான் இவரும் கையோடு கூட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கலவரம்னு இருக்கணும்லையா இல்லையா? ஏன்னா இவர் பேருக்கு ஏற்ற மாதிரி டைனோசர் அவன் எனக்கு சொல்லிக்காத. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த அரக்கர்கள்லாம் அப்படின்னு பயந்து அடித்து ஓடணும். அந்த அளவுக்கு இவர் அவ்வளோ பெரிய ஆளுன்னு இல்லையான்னு தெரியல. சரி போய் பார்த்தா தான் தெரியும் இவர் இருக்கிற இடத்துல கலவரம் நடக்குமோ இல்லையோ. கன்ஃபார்ம் இன்றைக்கி செம்ம ஜோலியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா? சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். ஏன்னா இவர் வந்த இடத்துல ஃபுல்லாகவே கலவரம் தான் நடக்கும். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் சொல்லி வாங்க முடியல. லிஃப்ட்டுக்குள்ளே என்னால் போக முடியல. அந்தளவுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு. இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல. ஐயா இல்லை உள்ளே விடுங்கய்யா, உள்ளே விட சொன்னீங்க. ஏன் ஆட்டிருக்க என்ன? சரி ஏதோ ஒன்று விடுங்க. சரி ஓகே நண்பர்களே வாங்க சட்டு புட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாமாப்பா. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக கேம் ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி வாங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது இல்லையான்னு தெரியல. பட் நம்ம கூட இருக்கிறவர் மட்டும் நல்லா பார்த்து விடுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வெத்தலை பார்க்க அமுச்சு விட்டா நல்லாயிருக்கும். அப்படி தான் ஐயா. சரிப்பா ஓகே வந்துட்டாச்சு. நல்லா இருக்கு. என்னடா ஆமாம் என்ன சத்தம் அது? எனக்கு எப்படா தெரியும்? சரி எதுவுமா பண்ணுறாரு. என்னது இது? C1 C2 C3 C4 சிடிஆர் கிராப். ஓகே அழுத்துடா. ஓ கேமராவா? கேமரா ஒன்லி யார் தெரில. சரி இது யார்? பாக்ஸு த ஃபைண்டு டேடியா? ஏன் தகப்பாவா? என்ன நோ சிக்னலா? யாரா பேசுறது? ஐயா என்னது இது? ஜாம்பி C1ல அதாவது ஓகே கேஜா? ஓகே ஓகே. இவன் வேற வாயை திறந்து பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் வாயை கத்துறது இதாகுது. இவன் வாயை அடிக்கணுமா? என்னாக்கு அழுத்து வாயை பொத்துறா சனியனே. அவ்வளோதான். வள 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 வளன்னு பேசிட்டு இருக்கான். ஓகே ஏதோ கேட்டுது. என்னது? H1ல பிரச்சனை இருக்குதா? பிரச்சனையா? ஓகே ஓகே. ஓ ஜாம்பி இருக்காரா C1ல? ஜாம்பி முன்னாடி வர்ற மாதிரி தோணுது லைட்டா. இது அட்டைப்பெட்டியை தூக்கி இங்கே வச்சுக்காங்க பொழுது. இது என்னது இலவன்னு தெரியாமல் இருக்குது. இது என் தகப்பான்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது என்னடா இருட்டாகுது? ஏண்டா அதுலேயும் லைட் வைக்க மாட்டிங்களாடா? சரி ஏதோ ஒன்று விடுங்க. இவனுங்க முன்னாடி வர்ற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. H1ல ஏதோ ஒரு கரண்ட் சிஸ்டம் கோளாறுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ என்ன பண்ணலாம்? நீயா பண்ணிருக்க? ஏண்டா எவ்வளோ பெரிய வேலையில் வந்திருக்கோம். போய் சொப்பு சமைச்சு விளையாண்டுருக்க வெக்கமே இல்லையாடா? ஏண்டா இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்க மனுஷன் மதிக்கிறியா? பக்கி மதிக்கிறியா இல்லையாடா? ஏண்டா மதிக்கிறியா இல்லையோ? வேலையில் ஆப்பு வைக்காமல் வைடா. டேய் தள்ளி மட்டும் விட்றியே வெண்ணங்கட்டேன் வானே வாயா.
ஐயோ சை, நீங்கள் கேட்கலாம் என்ன ப்ரோ இன்ட்ரோவில் வர வழியில் இவனை பற்றி அகோகன்னு சொன்னீங்களே ப்ரோ, இவ்வளோ அவ்வளோ பெரிய ஆள் வந்தால் எல்லாருமே செதறவாங்கன்னு சொன்னீங்களே, இதான் ஊரில் செதறதான் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இப்படி தான் கொஞ்ச நேரம் விளையாடுவார், சீரியஸ் மோடில் அப்புறமா வந்துடுவார், ஃபியூஸ் போன பல்ப்பு மாதிரி. ஓ அட்டைப்பட்டி இல்லையா, ஓ ஏதோ அந்த பேர் என்னமோ சொல்லுங்களே, ஏதோ ஒரு பேர், அதான் எனக்கு தெரியல. இவர் யார் சார்? என்ன சார் வாய் போட்டுருக்கீங்க, பார்த்து வாயில் போகுது. சரி ஏதோ ஒன்று எடுங்க. எங்கே அந்த சுவிட்ச் பாக்ஸ் ஏதோ எங்கே இருக்கா, கரண்ட் பாக்ஸு அண்ணா அதுக்குள்ளே ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே அடேங்கப்பா அம்மாங்க கேம் விளாட்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகே போடு. போடு. அவ்வளோதான் போட்டு அடிங்கன்னு அவ்வளோதான் போட்டாச்சு. ஓகேப்பா வயிறு செஞ்சதுக்கு காசு தராங்க உங்களுக்கு. ஓகே சில்லற காசு. நைஸ். இவர் என்னையா பண்ணிருக்கா அந்த மனுஷன்? ஐயா சொப்பு சாம வேலை. ஓகே ஏதோ ஒரு சிஸ்டம் இதாகிடுச்சு எனக்கு. யூ ஆர் லூசிங் யுவர் சானிட்டியா? சீக்கிரம் ஷெல்டர். ஐயோ என்னையா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையேடா. ஐயா எங்கே இருக்காருன்னு தெரியலையா, ஆளா காணோம். விட்டு ஓட்டியாயா எங்கேயாவது அடிச்சு புரிஞ்சுது. க்ளோஸ் த டோரா. இவர் எங்கேயா போனார்? சொப்பு சம்மா விளாண்டு எங்கேயும் ஓடி போயிட்டியாடா? எப்பா இந்த சத்தம் ஏதோ பங்கமாக கேது. எப்பா என்ன இது சிசிடிவி கேமரா பார்ப்போம். இந்த மனுஷன் எங்கே போய் ஓடி தொலைஞ்சக்கந்தில். இது என்னது சைத்தான் ஜண்டா வந்து நிற்குது. ஜண்டா போட்டு ஒழிச்சு கட்டணுமா? இவர் எங்கேயா போய் தொலைஞ்சான்னு தெரியலையாப்பா டைனோ. ஐயா எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இது இங்கே ஒன்று இருக்குது. டிஸ்ட்ராய். ஜண்டா போய் தொலை, சனியா பூச்ச ஜண்டா. அது யாரு? என்ன வயிற்றுல ஏதோ கடா போடான்னு சத்தங்க ஏது? எனக்கு பிபி ஏற்றுட்டு போடுறானுங்கடா, பிபி ஏற்றுது. இவர் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐயா சாவி எங்கேயா போய் தொலைஞ்ச? மனுஷன் எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க, எங்கேயா போய் தொலைஞ்சா? எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐயோ இது அடிக்கடி இந்த சானிட்டி பிரச்சனை ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அந்த மனுஷன் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையா? பக்கி வேணா உனக்கு இவ்வளோ நேரம் தேட்டருக்கு இங்கே என்னையா பார்த்துட்டு இருக்க? அது போய் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வா போ. எங்கடா அது ஏதோ இங்கேயா கண்ணு தெரியலையே. சரி எங்கே போய் தொலைஞ்சாரா? போயிட்டாரா அவரு? ஐயா போயிட்டீங்களா? போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்பி போவோம், போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கும்ல, சிம்பிளாக சொப்பு சம்மா வச்சு விளையாடுறது அந்தளவுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொப்பு சம்மா விளாண்டுருந்தாரு, அது அவர் ஒரு குழந்தைத்தனம் வெளியே வந்துட்டு, அதனால அவர் அவ்வளோ பெரிய வேலையிலேருந்து இது என்னையா எனக்கு இது ஆயிடுதா எப்பா. சானிட்டி ரொம்ப குறையுது. சானிட்டி டெட்டால் சோப்பா நான் போட்டு கழுவிட்டு மாட்டா, எனக்கு சானிட்டி ஏரியும். எங்கடா இது என்னது துண்டு பேப்பரா? ஆமாம் அது எங்கே போயிடுச்சு? அது இங்கே தான் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்களா. ஜண்டா எங்கே போயிடுச்சு தெரியலையே. ஜண்டாவை போட்டு ஒழிச்சு கட்டணும். அது எங்கே போய் தொலையுது? என்னையா கண்ணாடி கீழெலாம் உடையுது. என்னையா பண்ணிருக்க? அந்த மனுஷன் என்னையா பண்ணிருக்கான்னு தெரியலையோ. உனக்கு பெருமைக்கு வீரவசனம் பேசலாம் கூட்டம் தானே, உனியா மரியாதை கூடியா ஏதாவது? ஆத்தி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏதோ ஷெல்டரில் போய் ஒளின்னு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கானுங்க. சரி ஷெல்டரில் போய் ஒளிஞ்சு பார்ப்போம்மா. சரி அழுத்தி பார்ப்போம். ஒழிஞ்சிட்டேன், எதுவுமே நடக்கலையாடா. அப்போ எதுக்கடா ஒளி சொல்கிறீங்க? ஒரு சிறு சானிட்டி ஏறுது. சானிட்டி அப்போ சானிட்டி இது மூலியமாக தான் ஏறுது. ரொம்ப ஒளியக்கூடாது போகுது. அப்பா சத்தங்குது. இப்போ சானிட்டி கொஞ்சம் ஏற்றியாச்சு, அதுக்குள்ளே அது சானிட்டி போய் ஒளியணுமா? போய் வேறு வேலை இல்லை பாரு. ஐயோ இது எங்கே போய் தொலைந்து இல்லையா? ஜண்டா எங்கே ஒழிச்சு கட்டியாடா ஜண்டாவை? நீ இங்கே நீயா பண்ணிருக்கையோ? ஐயோ இந்த மனுஷன் என்ன சொல்லி கூப்பிட்டு வருதுன்னு தெரியலையே. சீடி ஒன்றியா? ஐயோ சட்டரை போட்டு பேசிட்டு இருக்கியே, ஏதோ பண்ணி தொலைய மாட்டியா? என் மூஞ்சியை பார்க்குறதா? ஐயோ C1 ஏதோ உடஞ்சி போச்சாமே. ஹாத்தி நீ இத்தனை இருக்குது பிரச்சனை இருக்குது. இதுதான் அந்த கண்ணாடி உடச்சிட்டானா? சொல்லி முடிச்சிடுவானு உங்களுக்கு. இன்னும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸ்கேர் அவேயா? அந்த சர்ச்சு சிம்பிள் இதானா? ரிமூவ் த வீட்ஸ், அந்த ஏதோ ஜிசி ஆயில் மாதிரி இது ஃபிக்ஸ்னு நமக்கு. சரி நீ எங்கேயா போன? எங்கேயா போய் தொலைகிறான்? எப்பா என்னையா பண்ணிருக்க? சரி பண்ணு இப்போ தான் கொஞ்சம் உருப்படியான ஒரு விஷயம் பண்ணுறேன். பண்ணு அண்ணா ஜண்டா ஒழிச்சு கட்டுறான். அதுவும் எங்கே இருக்குது இப்போ? போய் ஜண்டா ஒழிஞ்சாச்சு. என்னடா 10 ரூபா தரீங்க, 50 ரூபா தந்தீங்க ஃபஸ்ட்டு. சரி இங்கே ஒன்று இருக்குது. என்ன சத்தங்க இது? கேஸ் சத்தமா? ஆத்தி இது என்னது? இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது. ஐயோ ஆமாம். என்னையா பார்த்துட்டு ஏதாவது பண்ணியா? இங்கே ஓட்டிருக்காரு இவரு.
இது வேறு அடிங்க சாலா. வந்துட்டேன். அப்பா முடிச்சிட்டேன். அப்பா காதில் கொயின்னு கேட்குது, காற்று போன பீஸ் பலூன் மாதிரி. ஐயோ இன்னும் அடுத்து நிறைய இது இருக்குது. சைத்தான் கே ஜண்டா கே பச்சா, இவரு என்னையா பண்ணிருக்கிற குஞ்சா? என்னையா பண்ணிருக்க? சொப்பு சாமாச்சு விளையாடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உக்காருதா? ஓகே சரி. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரி பண்ணிட்டீங்களோ? ஒரு நல்ல வார்த்தையாக பேச விட்றீங்களாடா, அதுக்குள்ளே நிமிஷம் பிரச்சனையாக விட்றீங்களே. இப்போ என்னது R1 பக்கத்தில்? ஐயோ எப்பா அவனுக்கு ஒரு வேலை வந்துச்சு, போயிடுறியாப்பா? எங்கே போயிட்டாரா இல்லையா தெரியல, போயிருப்பார். இப்போ தான் கொஞ்சம் அவர் திறமையெல்லாம் காட்டுற பொழுது காட்டும். அதான் ஃபஸ்ட்டே அவர் எப்படி திறமை நிறையா காட்டுவார், போக போக தானே காட்டுவார். பார்ப்போம் என்ன நடக்குதோ இல்லையோ. இவன் உடைக்காமல் இருந்தா சரி. அனே என்ன ஏதோ சத்தம் இது, இவன் உடச்சிட்டான், என்ன பண்ணுறது இல்லை. என்ன சத்தம் இங்கே தான் ஏதோ கேட்குது, ஜாம்பி சத்தம். சரி வேறு ஏதாவது பிரச்சனை எதுவும் இல்லை. ஜண்டா இங்கே எதாவது இருக்கா? ஜண்டா பையா, ஜண்டா ஜண்டா. ஓகே என்ன அடிக்கடி ஏதோ லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எங்க ஏதோ சத்தங்க இது? மணியா? காசு. ஓகே இது என்ன பேண்டேஜ்? வா நைஸ். இதோ எங்கே இருக்குது ஜண்டா? ஜண்டா ஒழிஞ்சுப்போ. அதான் ஒழிச்சாச்சு. அடுத்து வேறு ஏதாவது? ஐயோ இவன் வேறு சூனிட்டி வேறு ஏறி தொலைறானே. எப்பா சூனிட்டி கொஞ்சம் கம்முனியாக இருப்பா. சூனிட்டி இல்லைப்பா சானிட்டி. நைஸு. வாய் கொஞ்சம் திணறிச்சு கோளாரிச்சு. கொஞ்சம் ஒழிஞ்சிக்கிறான்ப்பா. அப்பா சைடு கேப்பில் கொஞ்சம் ஒழிஞ்சிக்கிறான்ப்பா. அந்த மனுஷன் எங்கே போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு தெரியலையே. ஒருவேளை அப்பா இதனால தான் ஆளை காணுமோ? அப்பெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை வேறு ஆட்டோ பிபி ஏற்றுறது. சரி வந்துட்டான். என்ன இவன் சலுக்குன்னு இவனை போட்டு சலாத் போட்டுட்டு இருக்கான். யாப்பா இது? யாருன்னு தெரியலையே. சரி வாங்க. என்னது டைனோசர் மட்டை ஆயிட்டானா? உன்னை பற்றி இவ்வளோ நேரம் பெருமையாக பேசினா ஏன்டா மட்டை ஆயிட்டா? இது என்ன சானிட்டி பில்லா? இதை எடுத்துப்போம். இது என்னன்னு தெரியல. சரி சானிட்டி குறையும்னு நினைக்கிறேன். குடிச்சு முழுங்கு. ஏன்டா இப்போ தாண்டா உன்னை பற்றி கிருமியாக பேசுறிய. ஏன்டா அந்தளவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். அச்சோ நிமிஷம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்தையோ. உன்னால பாரு இங்கே பாரு. இப்போ இந்த நாயால் நான் கூட்டு வந்தது தொல்லையாக போச்சு. அச்சோ ஐயோ இப்போ இது என்ன பிரச்சனை? இரியா கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் வெடிச்சிடாதடா இரியா. முதல் நாளே அதோகமாக போயிட போகுது. இந்த நேரம் பார்த்தா இது வாயில் வந்துட போகுது. சீக்கிரமா போய நத்த மாதிரி போயிட்டுக்க. இப்போ வெண்ண மோனே பார்த்து கால் கீரை இதை வலிச்சிட்டு போய் சீக்கிரம் செத்து போகலாம். போயா செத்து போயிடும்டா எல்லாரும். ஐயோ டே பாடா படுத்ததா அவ்வளோதான். சீக்கிரம் போயா. ஐயோ வெடிச்சிருக்கிற. சோரி முடிஞ்சிச்சு. சரவிடா அப்பாடி நல்ல வேலை. நைட்டு வந்துட்டா நண்பர்கள் நடுக்கு வெடிச்சு செத்துருப்போம். ஐயோ இந்த மனுஷன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த மனுஷனை மன்ட்டானே. இவன் எங்கே போய் கிடக்கிறான்னு தெரியோ. உன்னை பற்றி இப்போ தானே பெருமையாக பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் செதறவானுங்க பதறவானுங்கன்னு. இவன் எங்கே போய் செதறி படுத்து கிடக்கிறான்னு தெரியலையோ. எங்கேயா கிடக்குற? சிசிடிவி கேமரால கூட நீ ஆளை காணும். அந்தளவுக்கு எங்கேயா போய் கிடக்குற? ஒரு மனுஷனா நிம்மதி. அதாவது ஃபஸ்ட்டே புரிஞ்சு போச்சு இந்த நாய் என்னடா சொப்பு சாமா விளாண்டுருக்கானே. அப்போவே சுதாரிச்சுக்கணும் இந்த நாய் ஏதோ கோளாறு பண்ண போகிறேன் நினச்ச மாதிரி பண்ணிட்டான். இப்போ எங்கேயா இருக்கேன்? எங்கேயாவது போய் குடிச்சிக்கிட்டு இது பஸ் ஸ்டாண்ட் சைடில் எங்கேயாவது படுத்துக்கிட்டு கிடைக்கிறடா. அடே எங்கடா போனேன்? இங்கே கிடக்கலாம் பேர். அது என்ன புரியல. அது என்னடா கேட்ட பொசிஷனுக்கு மாதிரி படுத்துட்டு இருக்கே. வெண்ண மோனே வாயில் வந்துட போகுது. ஏண்டா எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையில் இருக்கணும் சொல்லி கூட்டு வந்தான். பிபி ஹாயா போய் படுத்து கால் மேலே போட்டு படுத்துட்டு இருக்க. வெக்கமே எனக்கு உனக்கு? ஏண்டா உன்னை நான் கூட்டு வந்ததுக்கு தப்பாக போச்சுடா. போ வந்து வேலைக்கு ஏதாவது உருப்படியான விஷயத்தை பண்ணி தொலைண்டா. அச்சோ இங்கே என்ன ஏதோ ஏதாவது பண்ணியா? மக்கள்லாம் பார்க்குறாயா. இவன் திருந்த மாட்டான். கடைசி வரைக்கும் நீ திருந்தவே மாட்டேன். உன் புத்தி எங்கே போவோமோ அங்கே தாண்டா போவோம். பேருக்கேற்ற மாதிரி தானே ஸ்டைலு ஆயிலிஸ்ட்டு எல்லாமே இருக்கும். சரி வாங்க. எங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். இங்கே H3 ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஜண்டா ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நல்லா மண்டி போட்டிருக்கா. அப்போ இந்த பக்கம் போகுமா? ஓகே. ஐயோ இந்த இடம் புதுசாக இருக்குது, எனக்கு தெரியாத வழி. சரி கேஃபேட்டேரியாவா? இன்னைக்கு ரைட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ ஜண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜண்டா இங்கே இருக்கியா? இங்கேயும் இல்லை. இது என்னது? காசா? ஓகே. இங்கே கக்கூஸில் எங்கேயாவது ஜண்டா இருக்கா? சீச்சி இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். சரி வாங்க வேறு இடத்துல போய் ஏதாவது தேட பார்ப்போம். எங்கே போனாய் எங்கே இருக்காய்? இங்கே இருக்கியா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ இது இருக்கிற பிரச்சனை இல்லை வேறு. இது வேறு கில்லர் மீடா. ஐயோ எதுவுமே ஒன்றுமே புரியல. இதுக்கு தான் நல்லா படிக்கணும்னு தோணுது. அதுக்குள்ளே போயிடுச்சே.
கண்ணு மங்களாகுது. ஏய் கண்ணு தெரியலடா. ஐயோ எங்கே போய் ஓட தெரியலையே. ஐயோ இது வயிற்றுல இல்லை கொலார சத்தம் கேட்குது. கண்ணு வர மங்களாகுது. எப்பா ஆத்தி ஓட வர முடியலையே. ஏன்டா இதெல்லாம் வச்சு தொலைறீங்க? இருக்கிற தொல்லை வர பத்தாத வர இந்த தொல்லை வர. ஐயா நீ யாராவது காப்பாத்துங்கயா, கண்ணு ஒரு மங்களாக தெரியுது. இதுவும் இங்கே இருக்குது. அப்பா இதெல்லாம் வந்து பார்த்துனுக்கா. அப்போ ஒளிஞ்சுக்கோ. அப்பா இப்படி பம்பு விட்டிங்களாடா நீ. சை நீ எவ்வளோ நேரம் ஏறும் தெரியலையே. சீக்கிரமாகவே ஏறி தொலையா. இதுலேயும் பொறுமையா உனக்கு இல்லை வர பிபி வேறு ஏறி தொலையுது. சரி விடு, இவ்வளோ கொஞ்சம் தான் ஏறும் பொழுது. ஓகே வாங்க. எங்கே போய் அது தெரியலையே. ஜண்டா வேறு இருக்கிற டென்ஷன் லெவலில் மறுபடியும் வேறு சானிட்டி குறைய போகுது. இனிமேல் ஓடவே கூடாமல் போல தோணுது. ஓடனாலும் பிரச்சனை, ஓடாமல் இருக்கிறனாலும் பிரச்சனையாக இருக்குது. சரி இங்கே ஒளிஞ்சுப்போம். அப்பாடி என்ன எழுதிது? யூ ஆர் சேஃப் ஹியரா? ஆமாப்பா நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன். ஆனால் வெளியே எவனோ ஒருத்தர் கோளாறாக பண்ணிருக்கான். அவனை பாதுகாப்பாக இருக்குது சொல்லுங்கப்பா. இப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையில் இருக்கு சொன்னால் போய் படுத்துட்டு இருக்கான். அவனை போய் சொல்லுங்கள். இது இன்னும் ஒளியிலையா அந்த ஜண்டா? ஆத்தி இவன் எங்கேயா போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கேயா இருக்க? சுற்றி பார்க்குறியாடா எங்கேயாவது? எங்கே போய் கிடக்கிறான்னு தெரியலையே. இவனுங்க வேறு எவன் எந்த நிமிஷத்துக்கு வருவானு இவன் எப்போ உள்ளே போனான்னு தெரியலையே. ஏதோ ஒன்று இது என்ன டிஃப்ரெண்ட்டான இடம் இருக்குது. கேரட் செடியா? இந்த மனுஷன் இங்கே போய் அலைஞ்சிட்டு இருக்கான். டேய் இங்கே போவான்னு பார்த்தா இங்கே அலைஞ்சிட்டு இருக்காயா? போயிட்டான். சாரிப்பா இப்போ தான் நான் வீரவசனம் பேசலாம் இருந்தேன். சாரி தப்பா மை பேட். ஐயோப்பா தெரியாமல் நான் திட்டி போட்டேன். இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை போய் நான் இடக்காரமாக நான் குறைச்சி வச்சுட்ருக்கேன். முன்னேற்றம் தான் இங்கே முன்னாடி இருக்குது. அவ்வளோதான் போய் ஜண்டா. முன்னேற்றம் சொன்னவொன்னே முன்னுக்கு நேரம் நிற்குது. எப்படி? சரி எது ஒன்று வேட்டிங்க. எங்கே இருக்கா இன்னொன்று ஜண்டா? வேறு எங்கேயும் இல்லை. எப்பா ஜாம்பி வெளியே வந்து தொலையாதப்பா, உள்ளே கிடப்பா. சரி கொஞ்சம் ஒளிஞ்சிக்கலாமா? இருக்கிற சானிட்டியாவது கொஞ்சம் ஏற்றிப்போம். ஏன்னா இருக்கிற நேரத்தில் தான் இது தேவைப்படும். இல்லாத நேரத்தில் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருப்போம்ப்பா. அப்பா வெளியே வந்தாச்சு. ஓகே நண்பர்களே, இப்படிக்கு வீடியோ ஆஃப் போடாமல் இவனை மாதிரி ஆஃப் போடாமல் மறக்காமல் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ஓகேங்களா? அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்கள். ஓகேப்பா எங்கே போடுன்னு தெரியலையே. வாங்க இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியலையே. வாங்க ஓடு 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 ஓடு. அவர் பேர் தான் அப்படி பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கோ. என்னது இது ஐக்கான் சிம்பிள் மாதிரி எதோ காட்டுது. செத்து போயிடாதியா. இவன் மாதிரி செத்து போனால் கூட எனக்கு இருக்கிற மரியாதைக்கு போயிரு போகுது. உன்னை தான் இன்ட்ரோவில் அற்புதம் பிரமாதம் ஆஹோஹோ அப்படின்னு ஏதோ இழிச்சவன் மாதிரி பேசினேன். எங்கேயாவது இது பண்ணிடாதையாப்பா. மானத்தை காப்பாத்தையா. ஐயோ இப்போ என்னது R6 என்ன பிரச்சனையா? எதுக்குயா மண்டி போட்டு ஏன் உசுறு எடுக்கிறீங்க? வேறு இடத்துல ஏதோ போட்டு தொலையண்டா. இந்த ஜண்டா பக்கி ஜண்டான்னு போட்டு கையை வலிக்குதியா. இன்னும் காசு எவ்வளோ இருக்குது? 281 ரூபா இருக்குது. இப்போ ரூட்டு வேறு ரூட்டு மறந்துச்சே. ஆத்தி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ரூட்டு ஞாபகம் வச்சுருந்தேன். இங்கே வந்துட்டானா? சுற்றி ஒரே இடத்துக்கு வரானே. இதுக்கு தான் ரூட்டை அடிக்கடி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், இல்லாட்டி கையோடு கூட்டணும். இதுக்கு தான் இங்கேன்னு சுற்றிட்டு தேட வேண்டியதாக இருக்குது. பயமுறுத்தாதீங்கடா, கரண்ட் பிபி ஏறுது. ஸோ இங்கே தான் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது அந்த ரெட் கலர் சிம்பிள். இங்கேயா? இங்கே இது என்னது கம்ப்யூட்டரு? சரி எது ஒன்று. இங்கே தானே பார்த்தேன், இங்கே இல்லையா? ஓரளவு வேறு இடம் நினைக்கிறேன். அது என்னது? ஏன்டா இதுக்கு மட்டும் இந்த சிம்பிள் கொடுக்குறீங்களே, அதுக்கு கொடுக்க மாட்டீங்களாடா? எதாவது கொடுத்தா கொஞ்சம் என்ன வலிச்சிடா போகுது உங்களுக்கு. அடே சாரிப்பா, இப்போ தான் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன், மன்னிச்சுக்கோ. பக்கத்தில் இருக்குது. எங்கப்பா நம்ம அதிர்ஷ்டம் தான். ஓகே சீக்கிரம். ஓகே வா அப்படியே மேலே வா. கீழே விட. அச்சு போகிற மேலே வந்து. ஐயோ கண்ணாடி உடச்சு தப்பிங்க. டேய் அச்சோ இந்த நேரம் பார்த்து சோனிட்டியும் குறையுது. அத்தி என்னடா இது பிடிக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி உடஞ்சிருச்சு. இந்த நாய்க்கு என்னென்ன சானிட்டி போச்சு. அந்த பக்கி டைனோசர் அவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. எங்கேயா இருக்க? ஒரு பேச்சுக்காவது வாயா எங்கேயாவது. உன்னை பற்றிலாம் வீரவசனெல்லாம் இவன் வர வழியில் பேசிட்டு வந்தேன். கொஞ்சமாவது இது கூடுறா மரியாதை. இது என்னடா கலர் வேற மாதிரி இருக்குது, அழுத்து. எங்கப்பா 10 சில்லறைக்கு இந்த ஜண்டா ஒழிக்கிறமே. ஐயோ என்னையா உனக்கு பிரச்சனையாகியோ. இது கொஞ்சமாதிரி இந்த கூல் டவுனுக்கு கொஞ்சம் குறையா. அதுக்குள்ளே நீ அப்போ எதுக்கிட்ட அந்த ஒளி இது
எங்கேயா ஈர எங்கே உளுண்டு இதை பறந்து கிடக்குதுக்காடா. சரி வெளியே வந்துடு. இவன் வேறு பிபி டாக் மாதிரி டக்கு டக்குன்னு அடிக்குது. ஐயோ இப்போ அந்த சாம்பி பக்கி எங்கே போய் அழியுது இல்லையே. ஐயோ கடுப்பேத்தாதீங்கடா. சரி இங்கே ஏதோ கரண்ட் கோளாறு ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ அந்த பக்கி என்னையா பண்ணுறீங்க? டைனோசர் வாயன் கொஞ்சமாக ஏதாவது சின்சியராக வேலை பண்ணுறா. ஐயோ இவனை பற்றி நான் பேசினதான் மிச்சம் தவிர ஒரு உருப்படி வேலை விஷயம் பண்ணலது. அழுவே வந்துட போதுடா. ஏதாவது பண்ணுடாடே. ஒரு வேலைக்கு ஏற்ற மாதிரி சின்சியராக வாடுறா. அதாவது நண்பர்களே, நான் இப்போ சொன்னேன்னே, அதான் பியூஸ் போன பல்பு மாதிரி இப்போ விளையாட்டு மோடு வந்தோடனே சீரியஸ் மோடுக்கு வரானே. இன்னுமாடா சீரியஸ் மோட வரலன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கும் தான் புரியல. அப்போ அவன் எப்போ சீரியஸ் மோடுக்கு வரான்னு தெரிய மாட்டேங்குதுயா. ஐயோ யோ என்னாச்சு? டேய் என்னடா கை காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன எப்படி தொலைச்சிட்ட? டேய் ஆத்தி என்னையும் பண்ணி போட்டான். டேய் அவ்வளோதான்டா டுமில். ஓ நிஜமால டுமில் ஆயிடுச்சா? சூப்பரு. அந்த லைட்டு தோத்துருச்சு. 1 by 1 எல்லாரும் இந்த இருள் சூழ்ந்து எடுத்து தூக்கிட்டு போச்சு. அப்புறம் அந்த சத்தத்தோட கிழிஞ்சுது. 6 கை நோ ஸ்லாவேஷனு. ஞாபகம் வச்சுக்கோ எவன் எடுத்தான்னு. அப்புறம் என்னது அந்த சடன் ரொட்டேட்டிங் குவைட்டு அகோனி சைக்கிள் அன்ப்ரோக்கிங் ப்ராமிஸ் அன்ஃபீல்டு. ஏண்டா வாய்க்கிலே இங்கிலீஷ் பேசுறீங்களா? ஒழுங்கா சொல்கிற மாதிரி சொல்லுங்கடா. என்னத்தை சொல்ல வரீங்க? யோ அந்த நாய் இப்போ என்ன பண்ணிருப்பான் தெரியல. எங்கடா அந்த நாய்? ஏய் ஏண்டா உன் வந்த வேலைக்கு உன் பெச்சிட்டியாடா. உன் கையை காலில் வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். உன் நொண்டிக்கிட்டே இருக்க. இங்கே பாரு நான் எப்படி கடந்தவன். நான் இப்படி சவுத்து பக்கம் உமா கொடுக்க வச்சிட்டியே. உன்னெல்லாம் உன்னை எதுவும் சொல்ல முடியாது. எப்படி இருந்தவன் நான். கடைசியில் கையை காலை வச்சு கட்டி போட்டு உட்காரிச்சிட்டாங்களே. முட்டியில் ஏதோ அடிஞ்சு விழுந்துச்சான் போடுது. டேய் நான் கேட்குறேன், என்னத்தரா பண்ணி தொலைச்சா? கையை காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? நான் நினச்சேன் எப்பப்பெல்லாம் சீரியஸ் மோடு வருவான்னு நினச்சேன். சீரியஸ் மோடு வர மாட்டான். கலவரத்தனம் பண்ணி விட்டு போயிடுவான். அதுதான் இந்த நாய்க்கு ஒரு இருக்கிற பெரிய தொல்லை. இப்போ என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல. டொமால்கே டுமியில் டுப்புன்னு இடம் உடஞ்சிச்சு. இருக்கிறவனும் போயிட்டான், உள்ளே இருக்கிறவனும் போயிட்டான். ஸோ ஏதோ லைட்டு சிஸ்டம் கோளாறாயிச்சாமே. அவன் என்ன தேக்கி அழுத்தி விட்டுருப்பான். அந்த நாயால் நான் படுற பாடுக்குது. என்ன சத்தமா? வாயை மூடுங்கடா. டேய் நீ வாயை மூடுறா ஃபஸ்ட்டு. இருக்கிற தொலைல் வேறு நீ வேற கொக்கா முக்கா. சி இப்போ என்னது? இப்போ H6 பிரச்சனை. டேய் இந்த தடவையாவது ஒழுங்கா பண்ணுடா. சொல்லிடு போயிடுறேன். ஓ பயிரில் தான் இருக்கான். ஓகே அழுத்து. ஓகே இது போடு. இது போடு. இப்படி போடு. அப்படி போடு. நைஸு. ஓ பிரச்சனை முடிஞ்சிச்சு. 25 ரூபா. டேய் டேய் கதவு தோடுறா. யோ இங்கே ஒருத்தர் வெளியே நிற்கிறான். ஏன் கதவு தோடுறியா? யோ இங்கே வா. வாடே செல்லுக்குட்டி. அப்படி தேங்க்ஸா. ஏன்டா பைத்தியக்கார நாயே தள்ளி விடு. பைத்தியக்கார நாயே ஏன்டா ஒரு மனுஷன் சின்சியராக வேலை சரி அதுலேயும் கோளாறுத்தனத்தை காட்டுரு. சி கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறேன்டா. வெண்ணம்ம உன கதவு திறந்து பார்த்தா கதவு பூட்டி விளையாண்டுருக்கான். இன்னும் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு தெரிஞ்ச பையா எல்லாமே சுற்றி இருக்குமே. ஓகே சாம்பி அண்ணன். இது யாருன்னு தெரியல. வினோதமாக இருக்கான். இது என்னன்னு தெரியல. இதுவும் என்னன்னு தெரியல. இது இன்னும் இருட்டு வருது. லைட்டாக வருது. ஓ கேமரா திருப்பிக்கலாமா? நைஸு. இது என்னத்துக்கடா இந்த கேமரா வச்சுக்க? நோ சிக்னல் காட்டுது. ஒருவேளை அதில் தான் ஏதோ ஒரு கோளாறு பிரச்சனை வந்திருக்குமோ. அந்த இது இருந்தலாம். இவன் எங்கே இருக்கான்னு தெரியல. எப்போ சின்சியர் புள்ள எங்கே இருக்கீங்க? இவன் அப்படி கூப்பிட்டா தான் வராமல் பொழுது. ஓ அதுக்குள்ளே R3 பிரச்சனை. R3யா? ஆமாம் R3 சைடில். R3 R1 தெரில. பட் அங்கே தான் ஏதோ சைடு கேப்பு. ஓகே ஐயோ இங்கே தான் R3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது லெஃப்ட் சைடு ரூட் இங்கே தான் காட்டுது. இங்கே போயிட்டு இது இங்கே இருக்குது. அவ்வளோதான்ப்பா. சூப்பர். டிஸ்ட்ராய் ஜண்டாகே ஒலிக்கா. அவ்வளோதான் போயாச்சு. ஜண்டா போட்டு இது என்னது? காசு துட்டு மணி இருக்குதுல்ல பனி. என் மூஞ்சிலே இருக்குது தனி. உனக்கு வேணுமா? ஆஹா ஜம்மு கிடச்சிக்குது. ஆமாம் அது என்னமோ ஏதோ குழின்னு ஏதோ சொல்லி நிறுத்திட்டியே எங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த நாய் ஒட்டை கேட்டுருப்பான். அந்த பைத்தியக்கார நாய். இது என்னது? ஜெனரேட்டரா? ஓகே வேறு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா? இது என்னது? C5 கேஜ் 5 என்னமோ பெருசாக என்னமோ ஒழிச்சு வச்சிருக்கானு பொழுது.
நம்ம சைஸுக்கு எட்டாத பொருளுக்கு அந்தளவுக்கு என்ன பெருசு உள்ள இருக்கும்? என்ன இருக்கும்? ஒருவேளை அந்த லைட்டு உடச்சது மகா ஜண்டான் மாதிரி கை நீட்டு இருந்தானே நடுவில், அவனா இருப்பானோ? அவன்லாம் இருக்க மாட்டான் நினைக்கிறேன். இருக்கலாம். சரி, ஒளிஞ்சுக்கு கொஞ்ச நேரம். எனக்கு இருக்கிற பெரிய தொல்லையே முதல் தொல்லை இந்த தொல்லை. இரண்டாவது தொல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கானே அந்த டைனோசர் அவன் கையை காலில் வச்சு சும்மாவே இருக்க மாட்டான், என்னத்தையும் அழுத்தி போட்டிருப்பான். அதுதான் இரண்டாவது தொல்லை. அப்படி மூணாவது தொல்லை என்னன்னு தெரியுமா? இந்த ஜண்டாலாம் எங்கே போய் இருக்கோ அங்கெல்லாம் ஜண்டா ஓட்டணும். அதுதான் இருக்கிற மூணாவது தொல்லை. சரி வாங்க. என்ன இதை தடா புட்டான்னு சத்தங்குது? சொன்னா இல்லையா, இருக்கிற பெரிய முதல் தொல்லை இந்த தொல்லை தான். நிமிஷத்துக்கு இந்த ஒளியை சொல்லுவானுங்க. ஏன்டா நான் பாதுகாப்பாலாம் இல்லாடா டே, பண்ணி விட்டானே வெடிப்பு, அந்த வெடிப்பில் இங்கே கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது. சரி பார்த்தியா, முட்டி கீரெலாம் உடச்சி போட்டு என்னை எப்படி படுக்க வச்சுருக்கான் பார்த்தீங்களாடா? நல்லா இருப்பான்டா அவன்லாம். சரி, இவன் இங்கே பண்ணுறான். எப்பா என்னையா பண்ணிருக்க சீரியஸ் பிள்ளை? என்னடா பண்ணிருக்க? இதுமோ பண்ணுறான்னு பார்த்தேன். சொப்பு சாம போய் விளாண்டுருக்கான். என்னத்தான் சொல்ல, ஒரு அடிக்க வச்சு விளாடணுமோ? அடிக்க வச்சு எதாவது இது பண்ணணுமோ? நான் அவனை மாதிரி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் புத்தி எனக்கா? சச்சா அப்படிலாம் கிடையாது. அப்படி தான் நினைக்கிறேன். சரி, இது என்னது ரூட் என்னமோ போகுது. ஓகே, என்னையா பண்ணிருக்க? போடாதப்பா, போட்டுகிட்டே இருக்காத. போடாதவனா நான் சொல்லிக்கிறேன். இப்படி வீடியோ இவனை மாதிரி இழுக்காமல் மறக்காமல் சட்டு புட்டுன்னு உங்கள் கையை கால் வச்சு சும்மா இருக்காமல் இந்த மாதிரி பண்ணுவீங்களா பார்த்தீங்களா? அதோ இப்போ உதாரணத்துக்கு இவன் பண்ண மாதிரி இந்த டைனோசர் அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க? லைக்கு சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு போட்டுங்க நண்பர்களே. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுடுங்க, சரிங்களா? அப்போ தான் நம்ம வீடியோக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளே இங்கே ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா சரி ஓடி போய் உடனே பார்த்துட்டு வந்தோம். ஒடு ஒளிப்பாளி இல்லாத ஓட்டு தான் எங்கடா பிரச்சனை இந்த தேடி வரும் வேண்டாம். இந்த எம்எஸ்ஜி இல்லை வேணாம், இங்கே நம்ம வீரவாசன் நல்லா பேசுகிறாங்கள. எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கேடா? நல்லா இருடா. நல்லா இரு. ஓகே. எங்கே ஏதோ ஜண்டா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த அடிக்கடி இந்த ரூட்டு வேறு மறந்து. நாலாவது தோல் என்ன தெரியுமா? இந்த ரூட் எங்கே போய் கிடக்குது மறைக்கணும். இங்கே இருக்கா? இங்கே இல்லை. அப்போ எங்கடா கிடக்குது? சாலா எங்கடா போய் கிடக்குற? இது என்னது? வென்ட்டுவார் இருக்குதா? நைஸ். ஷாக்கெட் ரூட். இது என்னது? ஏண்டா சில்லறையை கீழே போச்சிருக்கீங்களேடா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய மதிப்புன்னு தெரியாது உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். அதான் பொறுக்கி வச்சுக்கிறோம். எங்கடா இருக்கா ஜண்டா கே ஒளிகே எங்கே இருக்கேள்? சரி, கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறேன். அப்பா கொஞ்ச நேரம் ஒளியிறது தான் நம்மளுக்கு. அதாவது எப்படி சொல்கிறது? யாராவன்? எப்பா தம்பி, என்ன சார் பண்ணுறீங்க? ஆளை காணும். இப்போ தான் வந்தான், பேர் காட்டிச்சு. எங்கே போனீங்க? எனக்கு தெரிஞ்சு அவன் வேலை சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கணும். நம்மளுக்கு தான் தெரியாமல் போதும் கண்ணு. நம்மளுக்குலாம் அந்த அளவுக்கு கண்ணு குருட்டாலாம் போகாது. ஓகே. இது என்னது? கேமராவில் ஒன்று என்ன H1 எங்கே போனோம்? அப்படி ஐயோ, இப்போ என்னடா கண்ணு முன்னாடி உடச்சிட்டு போகிற? டேய் ரொம்ப தப்புடா. ஐயோ, ஜாம்பி போயிட்டான்டா. ஜோம்பி அத்தத்தோ என்னை ஆய்க்கிறவன்டா. ஜாம்பி பூம்பி கண்ணு முன்னாடி உடச்சிட்டு போகிறானே. எவ்வளோ பேர் ஆளாக இருப்பான் பொழுது அவன். இப்போ அவன் எங்கே போய் சுற்றிட்டு போதில்லே? டைனோசர் அவன் ஏதாவது பண்ணுடா. ஓகே. கக்கூஸ். சி நோ நம்ம புத்தி அப்படிலாம் போகக்கூடாது. அவனுக்கு மேலே நம்ம புத்தி அப்படி போகக்கூடாது, சரிங்களா? இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நண்பர்கள். யார்கிட்ட இந்த டைனோசர் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம புத்தி இப்படி தான் போகணும். ஏன்னா இது கேட்டிருந்தா ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பான். சாரி, கலாயெல்லாம் இல்லை. நான் வந்து இந்த R5 அந்த இது என்ன சரி பண்ண போகலான்னு அப்படி சொல்லி விட்டுருங்க நண்பர்களே. நான் அப்படி தான் போகணுன்னு நினச்சிட்டேன். பேசி என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ. என்னடா ஏதோ ஒரு ட்ரில்லிங் போர்ட் சட்டம் கேட்குது. பாட்டு என்ன கொஞ்சம் பீஜம் மர்ற மாதிரி இது. ஓகே, இது என்ன இது இருக்குது? அலே ஜாம்பி ஜூம்பி ஆம்பி எங்கே இருக்கீங்க? சாரி, டமால் டிமின்னு சத்தம் கேது. தலைவன் சின்சியராக வேலை சார். அட்வான்டேஜ் எடுத்துக்கோ. அந்த நாய் எங்கேயாவது கீழே படுத்துட்டு இருப்பான் ரோட்டு பஸ் ஸ்டாண்டில் மாதிரி. அவனுக்கு நான் தான் உதவி பண்ணி கை விட்டு எழுப்பி விடணும். இங்கே தான் நல்லா சத்தம் கேது. ஓரளவு சானிட்டி சத்தமாக இருக்கும் பொழுது. ஓகே. இல்லை அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஜண்டா ஜொண்டா இங்கே தான் நல்லா பல்லமாக கேட்குது. எங்கே இருக்கான்? கண்ணிலே ஆளை காணும். இங்கே தான் என்ன எவனோ டுமில் டமால். அவனா? ஓகே. அவன் ஒளிஞ்சு விளையாண்டுருக்கான் போல நண்பர்களே. அதான் சத்தம் இப்படி கேட்குது. ஓகே, இங்கே தான் கேட்குது. ஆமாம், இங்கே தான் கிட்ட ரொம்ப கிட்ட கேட்குது. ஆனால் இந்த சானிட்டி சூனிட்டி வேறு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கு நண்பர்களே. சரி, கொஞ்ச நேரம் இந்த சானிட்டி ஏற்றுவோம். சானிட்டி எங்கள் சூனிட்டி.
ஓகே ஓகே வாங்க வாங்க கொஞ்சம் ஒளிஞ்சிப்போம். ஐயோப்பா இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே ஒரே இடத்துல நிற்கணுமோ தெரியல நண்பர்களே. சரி வாங்க வேறு வேலையை ஏதாவது பார்ப்போம். ஓகே இப்போ செக்யூரிட்டி கேமரா போய் வேறு எந்த இடத்துல தான் அந்த ஜண்டா பக்கி இருக்கான்னு போய் பார்ப்போம். அடிக்கடி ரூட்டு மறந்து போகுது நண்பர்களே. இந்த இடம் மட்டும் பக்கத்தில் ரூட்டு மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த ரூட்டு மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. என்னது இங்கே ஒரு சர்வீஸா? என்ன சர்வீஸ்? சேவ் டேட்டாவா? என்ன டேட்டா? சரி சென்ட் டேட்டா. ராங் பாஸ்வேர்டா? அட்டம் ஒன்றா? இது என்னையா பண்ணோம்? ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கீடு பண்ணுமா? அச்சோ மறுபடியும் எஸ் 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 என்னமோ வருது. கதவு க்ளோஸ்டு. டோர் ப்ளூட்டு. டோர் க்ளோஸ்டு. C4 சொல்லி முடிஞ்சு. C4 உடஞ்சி போச்சா? கிழிஞ்சுது போ. எங்கேயா இருக்க டைனோசர் வாங்க? அம்மா ஆத்தி ஜண்டாவும் அங்கே தான் கிடக்குது. ஐயா யாராவது காப்பாத்துங்கய்யா. உனக்கு கதவு திறந்த மாதிரி சத்தங்குது தெரியுதுங்க. SOS காப்பாத்துங்க. ராங் பாஸ்வேர்டா? யோ என்னையா பண்ணுறது? கிட்ட வர மாதிரி சத்தங்குது. ஐயா ஐயோ வரான். இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். எங்கே வரையில்? இங்கே வரையில். டைனோசர் வா 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 ஓடி ஓடி ஓடியா 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 ஓடி வேணா. எங்கே ஓடுற? யோ இங்கே வாயா. எதுக்கு எதுக்கு இன்னும் புள்ளி எதுக்கு ஓடுறான்? இதில் நிலை சொட்டு போ. என்ன சொல்ல வரையில்? என்னடா பண்ணலாம்? சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரான் பொழுது. ஓகே கதவு போட்டு. இப்போ வேறு எதாவது பிரச்சனை? யோ இன்னைக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது. என்ன சொல்லுக்கு புழுக்குன்னு இங்கே தான் வருது. பார்த்துக்கிற. ஆமா ஐயோ அப்பா ஐயோ டே. ஓ அப்பா நைட் ஒன் சர்வேட் ஆக. அப்பா யாரா அவன்? கட்டானெல்லாம் தூக்கி வீசுறான். கட்டானா கத்தி கைமாலாம் போடாமல் போல இருக்க. கத்தி சொரட்டல் அப்படி சொரட்டான் போல இது. அப்பா உனக்கு என்ன பண்ணிருக்க அந்த நாய்? இங்கே வா இங்கே வா ஒருசிங்க வா. இதோ பாரு இங்கே ஏதோ SOS கேட்டுச்சுப்பா. என்னன்னு தெரியாது உனக்கு தெரியுமாப்பா? இதா பாஸ் அடிக்கிறேன்னு என்னையா இங்கேயா போனா? சரி ஏதோ ஒன்று விடு. அவனை பற்றி எதுங்க இங்கே இருக்கியா? அம்மா அப்படி என்ன சின்சியராக கம்ப்யூட்டரில் அப்படி என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? பார்த்து ஏதாவது முக்கியமான டேட்டா இருக்க போகுது. பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோ. உன் ஏதோ சொத்து இரு அதில் இருக்க போகுது. அடிக்கடி இதிலே பார்த்துட்டு இருக்கான். ஓகே சாம்பி ஒன்று இருக்குது. கண்ணாடி உடச்சி ரிப்பேர் பண்ணி, அதாவது அதுவே கண்ணாடி உடைக்குமா, அதுவே ரிப்பேர் பண்ணி உக்காரமா. அது நாங்கள் வேடிக்கை பார்த்தா ஆளும் முழிக்கணுமா? நான் என்ன பார்த்து கிணம்பாய மாதிரி தெரியுதாடா? அப்படி இருக்கும் மாதிரி தெரியுது. சரி வேறு ஏதாவது இருக்கா? வாட்ச் ஃபார் அனாமலி அலர்ட்ஸ் கண்டெய்ன்மெண்ட் இன்டெகிரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இட். ஓகே அப்பாலஜிஸ் டாக்குமெண்ட் ரீடு. எப்போ என்னப்பா பண்ணுறீள்? டேய் என்னடா தள்ளிட்டு இருக்க? ஒரு மனுஷன் இங்கே கண்டுக்கிறானே இல்லையான்னு பாரு. இங்கே பாரு என்ன பண்ணுறான் அவன்? இல்லை எனக்கு புரியல. அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. வரான் போகிறான் கழுத்து தூக்கிறான். என்ன இது அவன் வேலையப்பா? இது அவன் சொத்து ஏதோ திரிஞ்சிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு நிஜமாலே சின்சியர் வேலையில் இருக்கணும். சரி பண்ணிட்டான் பொழுது. அப்போ இப்போ இது யாரு புதுசாக இருக்குது? ஆள் இல்லை நபர் பெண் ஏதோ ஒரு கரும்பு பிடிச்சது. அது போய் நம்ம கொஞ்சம் மீட் பண்ணி பேசுவோம். எப்படிப்பட்டது போய் இது பார்ப்போம். பார்க்கவே அழகாக இருக்குது. எங்கே இருக்கு ஏம்மா? இங்கேயா? இவன் இந்த பைத்தியக்காரன் டப்பா மூஞ்சி எங்கே இருக்காள் அந்த அழகான பெண்மணியா பேய்மணியா? ஏம்மா பேய்மணி? அடா எங்கள் அப்பா இது அந்த செர்வெண்ட் இது கேமில் வருமே. ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மாத்தா என்னடா சத்தம் டுமில் கேட்குது? பக்கத்தில் இருக்கும்போது கலவாரமா? வாட் இஸ் ஹேப்பனிங்? எவன்டா கண்ணாடி உடச்சு? தைரியமாக இந்த முன்னாடி வாங்கடா. இன்னும் ஓடிட்டான். அந்தளவுக்கு வேகமாக ஓடிட்டான் பொழுது. ஏண்டா ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட பேசும்போது தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குமா? அதாவது பொண்ணு அப்சல்யூட்லி பொண்ணு தான். அது பையனு கூட சொல்ல முடியாது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே கண்ணு பற்றுமோன்னு தோணுது. சரி தலைவன் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கான் பொழுது. ரைட். சரி வாங்க அப்படியே நம்ம இடத்துக்கு போட்டுறோம். யார் அது? இருங்க அங்கே ஏதோ முன்னாடி இருக்குது. முதல்ல எங்கள் சத்தம் என்னமோ கேட்குற மாதிரி இருக்குது. லைட்டாக ஏதோ அவன் இப்போ கூட ஏதோ கேட்குது. இந்த கிளாக் சத்தம்
என்னன்னு தெரியல. சரி, முதல்ல இந்த சானிட்டி முதல்ல ஏற்றுவோம் நண்பர்களே. அடே, இங்கே இருக்கிற ஜண்டா, ஓயே ஜண்டா கே பண்டா போய் தொலை. ஓகே, கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அவனுங்க இடத்துல இப்படி தான் ரெஸ்ட் எடுப்பாங்க பொழுது, ஒளியரு தான். அதுக்கேண்டா நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி நின்ற இடத்துல உட்கார மாட்டியாடா வெண்ண? அந்த சானிட்டி, ஐயோ வேறு பிபி ஏறுது. ஐயோ வெளியே வந்துடு, இல்லாட்டி உள்ளே போய் செத்து கிடத்துறாத. ஓகே வாங்க வாங்க, என்ன வெளில கருத்துது. ஓகே வாங்க 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 வாங்க. எங்கேயா இருக்க டைனோ பையா? மிஸ்டர் யாருப்பா தம்பி? யார் சார்? ஆமாம். ஐயோ ஐயா அப்பாடி அம்மா, ஐயோ செலுத்திட்டான்டா சாணி பியா. சி வந்து அதாவது சை மூக்கு சளி பார்க்க பச்சை பச்சையாக தான் இருந்தது. யோ என்ன யாராவது காப்பாத்தியா? ஆத்தி கதவு போட்டு அம்மா லைட்டு போடு. இருக்கான அந்த வெண்ணெய் மவனை? இல்லை. ஓகே, அப்போ சேஃப் தான் நான். அப்பா யோ, இங்கே மனுஷனுக்கு என்னாச்சு தெரியுமா? என்னட்டு நானும் சாம்பியாக இருப்பேன்டா தெரியுமா? ஏன்டா பேசுறதுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுறா. கொடுக்கவும் மாட்டான் பொழுது வெண்ணெய். என்ன இப்போ இந்த பொண்ணு இந்த இப்படி திரும்பி கிடுது? ஏம்மா எதோ கீடு பண்ணாதம்மா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. உன் அழகுக்கு இங்கே ஈடு கிடையாதும்மா. ஒருவேளை அதனால சைட் அடிச்சுட்டு போகணும் இவ்வளோ நேரம் அந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கு. சச்சா அது இப்போ தானே வருது, அப்போத்துலேருந்து எப்படி சைட் அடிப்பான்? அடேங்கப்பா, வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கான் பொழுது தலைவன். இப்போ தான் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி சொரண வந்திருக்கு பொழுது. நல்லது. இது என்ன மியூட்டு இன்னும் அழுத்தம் சத்தம் போயிடுச்சு பொழுது. ஓகே, என்னப்பா வேலை முடிச்சா பொழுது? எது கதவு புட்டுற? ஏதோ பேய் கீரை வருதானே? இல்லையே வரலையே, அப்போ எதே நான் கதவு புட்டுறேன் நீனு? என்ன தெரிஞ்சு தலைவர் ரொம்ப சீரியஸில் இருக்கணும். பார்த்துடா, சீரியஸ் ஆகிடு போது எங்கேயோ வயிற்றுக்கீரி சீரியஸ் போயிட்டு போகிறேன். என்ன சத்தம் வருது? கதவு புட்டு வருது என்னமோ சத்தம் வருது. கதவு பிடிக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே, புரியுதா? ஓகே, இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஓகே, இங்கே எதாவது பிரச்சனை இருக்கா? இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, டே பின்னாடி பாருடா. டே அச்சோ, டே பார்த்துடா, எங்கேயா பொட்டுன்னு போயிட போகிற. பார்த்து சீரியஸில் இருக்க போகிற, ரொம்ப சீரியஸில் இருக்கான் போகிற தலைவன். இன்னும் அங்கே தான் இருக்கா? இன்னும் அப்படி அங்கே போகிறான். டேய் உயிரிழக்கையில் போயிட்டியா பொட்டணுமா? ஓ ஐயோ, இது மியூட்டில் போய் மறுபடியும் கொடுக்குறோம். பச்சை எங்கே இருக்கானோ இல்லையா? போயிட்டானா தெரியலையே. டே உயிரோடு இருக்குன்னா ஒரு ஹலோன்னு ஒரு வார்த்தையாக சொல்கிறா, அப்போ தான் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருக்கும். நீ இருக்குன்னு எங்கே போய் கிடக்குறேன்னு தெரியலையே. ஓ இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? அடேங்கப்பா, நம்மளுக்கு எவ்வளோ அடிப்பட்டுனா கூட நம்ம வேலையில் சின்சியராக இருக்க இவனை பார்த்து கற்றுக்கணும்டா. சரி வா ஓடியா ஓடியாடா. அப்பா ஐயோ மேகாஷ், ஓடிவாடா. அத்தி என்னைய கோத்து விட்டு வர்றானே. நில்றா, நானும் வரேன்டா. ஐயோ பின்னாடி வெட்டிடானே, கதை போட்டு. அப்பாடு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னடா உனக்காக வேலைக்கு சம்பளம் என்ன? இன்னைக்கு சேர்த்து வச்ச சம்பளம் உனக்காக மதிப்பு என்ன? இதான் நான் போட முடியல. இருறா, நான் போட்டேன் போய் கீழே எடுத்துக்கோ. தப்பாக நினச்சிக்காத, அதான் உன் சம்பளமாக இல்லைன்னு நினைக்காத. அது உன் உயிர் பாதுகாப்பு. உன் அடுத்த தடவை உன் வாழ்க்கையில் அதான் பாதுகாப்பும். இது என்னது G1ல ஏதோ பிரச்சனையா? ஐயோ அந்த லிக்விட் பிரச்சனை, அது மட்டும் சரி பண்ணனா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. டே வாடா சீக்கிரம் வேலை பண்ணுற, இல்லாட்டி இந்த இடமே டொமால் டுமில் ஆயிரும். ஆயிடுச்சா? என்னடா ஆயிடுச்சு? சீக்கிரம் ஓடி வாடா. ஆயிடுச்சா? என்னமோ ஆச்சு. ஓ சர்வர் கேட்ச் ஆயிடுச்சா? போச்சு, சூப்பரு. அதாவது வெடிக்கும் கீரி டுமில் ஆகுன்னு பார்த்தா சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. அற்புதம்டா. இந்த மாதிரி டெக்னாலஜி நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்த்ததே இல்லைப்பா. அச்சோ ஐயோ இப்போ அவன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையா? பையன் சீரியஸ் மோடில் இருந்துட்டு இப்போ தான் கதறி அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணாமல் இருந்தால் நட்டுக்கு நம்ம ஜெயிச்சிருக்கலாம் மாறா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். என்ன பண்ணுறது? வாழ்க்கை, சுகாதாரம், பொருளாதாரம், அப்புறம் அவன் அற்புதம். அப்புறம் என்னடா பாட்டு கூத்து போட்டிருக்கீங்க? ஐயோ காப்பி ரெடிக்கிட்டே போட்டுறாதீங்கடா. சரி வாங்க. என்னடா அதே யோ வெளியே வாயா. சரி வாங்க, எப்படியா வந்துடாமா? ஓகே நண்பர்களே, ஸோ இது வரைக்கும் வீடியோ முடித்திருக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த லைக் அண்ட் ஷேர் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நண்பர்களே. அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே. அப்போ தான் நம்ம வீடியோக்கோட முன்னேற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் பல வீடியோக்கள் சும்மா சிறப்பாக இந்த மாதிரி கவனிச்சிக்கலான்னு. ஸோ இது வரைக்கும் வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் இது ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் உங்கள் வீடியோ படையில் MSG தமிழ் கேமிங் வரட்டா நண்பர்களே. அப்படி நம்மளோட குத்து டான்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் போட்டு குத்து ஓகே நண்பர்களே, இதோ ஒரு வீடியோ படுகிறேன். பை பாய், டாட்டா, see you நண்பர்களே. வரட்டா நண்பர்களே, பாய்.